பெர்முடா முக்கோணம். இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒருவிதமான மர்மமும் திக் இணர்வும் வரும் இல்லையா? ஆனா இந்த மொத்த மர்மத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஃப்ளைட் 19ஓட கதை. வாங்க அந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளும் சேர்ந்து பாப்போம். டிசம்பர் 5, 1945 அமெரிக்க கடற்படையை சேர்ந்த 5 TBM அவெஞ்சர் ரக விமானங்கள் ஒரு சாதாரண ட்ரைனிங் பயணத்துக்காக கிளம்புச்சு. ஆனா அந்த விமானங்கள் திரும்பி வரவே இல்ல. அந்த விமானங்களுக்கு நிஜமாவே என்னதான் ஆச்சு? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்ல. இந்த ஒரே ஒரு சம்பவத்துல மட்டும் மொத்தம் 27 பேர் காணாம போயிருக்காங்க. ஆமாங்க, ஃப்ளைட் 19ல இருந்த 14 பேரும் அப்புறம் அவங்கள தேடி போன ரெஸ்கியூ டீம்ல இருந்த 13 பேரும் எல்லாரும் ஒரே நாள்ல அட்லாண்டிக் கடல்ல மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? கடற்படை அதிகாரி ஒருத்தரே இப்படி சொந்ததா ஒரு கதை பரவ ஆரம்பிச்சது. இது மாதிரி கிளப்பி விட்ட கதைகளால தான் இந்த சம்பவம் ஒரு பெரிய அமானுஷ்ய மர்மமா மாறிப்போச்சு. ஆனா உண்மையில அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? வாங்க ஆதாரங்களோட பார்க்கலாம். இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து 1945 வருஷத்துக்கு ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். ஒரு சாதாரண பயிற்சி பயணம் எப்படி ஒரு முடிவே இல்லாத மர்மமா மாறுச்சுன்னு அந்த விமானிகளோட கடைசி நேரத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பிளான் நீங்க இந்த மேப்ல பாக்குற மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதான். ஃபோர்ட் லாடர்டேல்ல இருந்து கிளம்பி பஹாமாஸ் மேல ஒரு முக்கோண வடிவத்துல பறந்துட்டு திரும்பவும் பேஸ்க்கு வரணும். இது அவங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு பயிற்சி தான். இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மதியம் 2:10 மணிக்கு எல்லாமே சரியா தான் ஆரம்பிக்குது. ஆனா சரியா 1 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 3:40க்கு விமானம் தொலைஞ்சு போச்சுன்னு ரேடியோ மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் அடுத்த சில மணி நேரத்துல நிலைமை எப்படி மொத்தமா கைமீறி போச்சுங்கிறத இதுல இருந்து நமக்கு தெளிவா புரியுது. விமானத்தோட தலைவர் டெய்லரோட குரல்ல இருந்த பதற்றத்தை இந்த வார்த்தைகள் அப்படியே காட்டுது. பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருந்திருக்காருன்னு. உண்மையில அவர் பஹாமாஸ் தீவுகளுக்கு மேல பறந்துட்டு இருந்தாரு. ஆனா அவரோட 2 திசை காட்டியும் வேலை செய்யாததால தன்னை புளோரிடா கீஸ் தீவுகளுக்கு மேல இருக்கிறதா தப்பா நினைச்சுக்கிட்டாரு. சொல்ல போனா இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. இங்கதான் நிலைமை இன்னும் மோசமாகுது.